அந்த அர்ச்சகாளுடைய ரசிகத்தன் அது ஒத்துண்டே. கோவிலில் மூர்த்திகள்லாம் அழகாக இருக்குது, ரசிக்கும் அர்ச்சகாள் அப்போ குழந்தைய கொஞ்சரா. ஆனால் அர்ச்சகாளுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. அவள்லாம் ஏதாவது திட்டினா கூட சண்டைக்கு போகாது. பாவம், பகவான்ற ஒரு கேரண்டி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் தான் நம்மளை பார்த்து பாவம் பண்ண உண்மையாக எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கா. அவள் பகவானை மட்டும் நம்பின்னு இருக்கா. காத்தாலே நின்றுட்டு இருக்கா. 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரவாளுகள்லாம் ஆரத்தி இப்படியே காத்தாலேருந்து எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு பால் காய்ச்ச சொன்னால் எப்படி கோவம் வரும்? எவ்ரி 10 நிமிஷத்துக்கு பாலை காய்ச்சணும். இவ்வளோ கோவம் வீட்டில் இருக்கு. அது 4 பேருக்கு 2வது டீ போட எப்படி கட்டு சிட்டு வருது. அதில் பால் பொங்கி போயிட்டு தான் நீங்கள் பண்ணுற ருத்ர தாண்டவம் இருக்க, ருத்ரனே தோத்து போயிடுது. என்ன பாடுபடுத்துறேன். ஆனால் ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் வந்து இப்படியே சொல்லி, அது சில இடங்கள்லாம் போனால் அந்த சுவாமியை வர்ணித்து சொல்லி காத்தாலேருந்து பேசி அங்கேயே உக்காந்துண்டு நின்றுண்டு வரவாளுக்கெல்லாம் சடாரி கொடுத்துண்டு, தீர்த்தம் கொடுத்துண்டு, புஷ்பம் கொடுத்துண்டு, இதுங்க நடுவில் உள்ளூரில் இருக்க பெருந்தலையெல்லாம் வந்து படுத்துகிற பாட்டை தாங்கிண்டு. விளையாட்டு கிடையாது. இது ஏசி காரில் போய் அங்கே உக்காந்துக்கலாதா? ஹெட்ஃபோனை போட்டுட்டு வேலை பண்ணலை. மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு அங்கே போய் வீட்டில் உட்காந்து வேலை பண்ணல. அங்கே அந்த வேலையை அதைத்தான் பண்ணுறா. வேறு ஆப்ஷனே கிடையாது. 10 days லீவ் போட்டு போக முடியாது. போக முடியாது இல்லை. சாமிக்கு யாராவது நிவேதனம் ஒழுங்காக பண்ணணுமேனு பதறும். நான் பார்த்துருக்கேன். ஐயோ, அவளோட அந்த பதற்றம் இருக்கு பாருங்க. நிஜமாவே நமக்கெல்லாம் சரி நீ லேட் ஆகிடுது அப்படின்னு நிவேதனம் பண்ணுவோம். அவள் அப்படி என்னமோ பண்ணும். அவள் அந்த கை குழந்தை அழுதா அம்மா இப்படி துடிப்போல அந்த துடிப்பு நான் பார்த்துருக்கேன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவளை என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். அந்த தெய்வம் அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. எனக்கு பசிக்கிறதா குடுறா, எனக்கு இந்த மாலை உடுத்துறது வேண்டாம், எனக்கு இந்த வேஷ்டி கட்டி விடு, தெய்வம் பேசிகிட்டு இருக்கு. ராஜகோபாலன் அழகாக அலங்காரமாக இருக்கான்னா பண்ணுறவாளை இப்படி பண்ணு, இப்படி நிறுத்து, இந்த மாலையை போடு. என்ன விளையாட்டா? அதனால் கைங்கரிய பரவாயில்ல, ரொம்ப பெரியவா. நம்ம போடுற 50-100 ரூபாய்க்கு நம்ம ரொம்ப ஆடுறோம். நம்ம குழந்தைக்கு 500 ரூபாய்க்கு பீஸா வாங்கி கொடுப்போம். தட்டில் 500 ரூபா கூட மனசே வராது. அதெல்லாம் என்ன கொடுங்க. குண்டியெல்லாம் போடாதீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். தட்டில் போடாலும் பிரச்சனையாக அவள் தனியாக ஜிபே பண்ணிவிடுங்க. இதே வாரத்தில் போய் பைசா கவரில் போட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா எல்லா கிரமும் பண்ணுறான். திரும்ப பெரிய கோவிலில் கொண்டு போடாதீங்க. நம்ம இவரெல்லாம் நல்லா இருக்கா. திருப்பதி பெருமாள் சௌக்கியமாக இருக்கா.